இந்த தக்காளி சாதத்தை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை தக்காளி சாதத்தை பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கோ இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நான் 5 பழுத்த தக்காளியை இருக்க பாருங்க, இந்த முன்னாடி இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண தக்காளியை மிக்சருக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் தக்காளி சாதம் பண்ணும்போது நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்புறம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ பாருங்க, நான் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துருக்கு பார்த்தீங்களா? இது நீங்கள் மிக்ஸர் திறக்கும் போது நம்ம காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சதுனால, பூண்டும் சேர்த்து அரைச்சதுனால இதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு படுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு அன்னாச்சிப்பூ, 2 துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டை கிராம்பு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாவும் நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வெங்காயத்தை கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இஞ்சியும் பூண்டையும் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டாக, தக்காளி பேஸ்ட்டை இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த தக்காளியோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரும், வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மசாலாவோட நம்ம சேர்த்த தக்காளி பேஸ்ட்டோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து மசாலாவோட ஒரு பச்சை வடையெல்லாம் போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே இந்த தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இப்போ கிண்டி கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் அடுப்பில் செய்கிறதுனால 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுவே நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரியா இருந்தால் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நான் 2 கப்பு ஜீரக சம்பா அரிசியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை மட்டும் தான் இருக்குது, சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிட்ட மல்லித்தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதத்தை 3/4 பாகம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சாதம் எந்த அளவுக்கு நல்லா 3/4 பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனை அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். திறக்கும் போதே அந்தளவுக்கு நல்லா கமகமனு வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே தம்முலேயே மூடி வச்சுருங்க. நம்ம சேர்த்து நெய் நல்லா உருகி வந்துடும். தண்ணி இன்னும் நல்லா ட்ரை ஆகி சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க.
கமன்னு வாசனையோட நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்துருப்பா, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்துட்டு இது கூட நீங்கள் அப்பளமோ இல்லை வத்தலோ இது மாதிரி வறுத்து கொடுத்தா மட்டும் போதும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.